நபியுடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது. அந்த குடும்பத்தை அவர்கள் தௌஹீதின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டமைத்தார்கள். இப்ராஹிம் நபி செய்த துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் ஆக்குவாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களை ஆக்குவாயாக. வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தல்லக், எங்களுடைய சந்ததிகளிலும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமான சமுதாயத்தை நீ ஏற்படுத்துவாயாக. வாரினா மனாசிக்கனா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இறைவா நீ கற்றுத் தருவாயாக. எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி வஜ்னுப்னி வ பனியன அபுது அஸ்லாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாற்றுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தை கட்டமைத்தார்கள். நம்முடைய குடும்பமும் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர குழந்தையோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை பின்பற்றாமல் நாம் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அதைத்தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹ், தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யாரும் வெறுக்க மாட்டார்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, அவரை நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமின ஸாலிஹீன், அவர் மறுமையில்